ரொம்ப சேடான ஒரு ப்ரமோ ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரமோ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் வராரு. அவருக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது போல இருக்குது. ஆனால் அவர் வந்து சேனல் கூட எவ்வளோ ட்ரை பண்ணார் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். எப்படியாச்சும் தீபக்கை சேவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து எவிக்ட் ஆகி போகிறாரு. ஸோ உள்ளே வந்த உடனே அவர் சொல்கிறார், எல்லோரும் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களான்னு. கார்டன் ஏரியாவில் சோஃபாலாம் போட்டு பொங்கல் செலிப்ரேஷனுக்காக எல்லோரும் நல்லா ட்ரெஸ் பண்ணி நீட்டாக உட்காந்துருக்காங்க. விஜய் சேதுபதி சாரும் ட்ரெடிஷ்னல் அட்டையரில் வந்திருக்காரு. வந்துட்டு இன்றைக்கி எவிக்ட் ஆகி போகிறவங்க வந்து சந்தோஷமாக ஃபேமிலியோடு அவங்க அந்த பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சேது சாருக்கும் நம்மளை மாதிரி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. விஜய் சேதுபதி சாருக்கும் தீபக் எவிக்ட் ஆகி போகிறது எனக்கு வேர்ட்ஸ் வர மாட்டேங்குது பேசுகிறதுக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ கார்டு காமிச்ச உடனே எல்லாரும் அப்படி அட்டர் ஷாக்கு. முத்து வந்து 2 தலையிலையும் கை வச்சு ஓன்னு கத்துறாரு. முத்துக்குமரன் ரொம்ப அழுதாரு இந்த எவிக்ஷனுக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நேற்று செட்ஸ்க்கு போனவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பயங்கரமாக அழுதுருக்காரு தீபக் எவிக்ட் ஆகி போகிறதுக்கு. ஸோ அவர் உண்மையிலே ரொம்ப ஷாக்காகி 2 தலையில் கை வைக்கிறாரு. பவித்ரா ரயானோட ரியாக்ஷன் நீங்கள் பார்க்கணும். பவித்ராலாம் பயங்கர ஷாக்டு. ஸோ யாருமே வந்து தீபக் அண்ணா எவிக்ட் ஆகி போவாங்கன்னு எக்ஸ்பெக்டே பண்ணலை. அவர் எவிக்ட் ஆகி போகிறாரு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஓகே, அவர் ஆல்ரெடி வந்த வேலையை முடிச்சிட்டாரு. மக்கள் மனசில் இடமும் பிடிச்சிட்டாரு. ஒரு எப்படி சொல்கிறது, அவர் என்ன இதுக்காக வந்தாரோ அந்த வேலையை முடிச்சிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தீபக் ஃபேன்ஸுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு சொல்கிறதுக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.